ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் ஸ்வீட் ஹோம் ஜேர்னியில் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குண்டு குண்டுன்னு புசு புசு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக ஜூஸியாக இருக்க குலாப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்க ஜிஆர்பி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஜிஆர்பி தான் எடுக்கணும்னு இல்லை, எம்டிஆர், ஆச்சி எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு பால் காய வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் பொங்கி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு கப்பில் ஊற்றி ஆற வச்சுக்கலாம். அந்த ஆறின பாலை நம்ம ஊற்றி பிசையும் போது இன்னும் நல்ல ஜாமுன் மிக்ஸ் நல்ல சாஃப்டாக அந்த மாவு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம நல்லா அந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா லைட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக லம்ப்ஸ் இருக்கும். அந்த லம்ப்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா மெதுவாகவே பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டைட்டாக பிசைஞ்சிட வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் நேரம் அதை க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணிக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜீரா இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் தண்ணியும் 2 கப் ஜீராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜீரா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஜீராவை லேசாக கலக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியில் சர்க்கரை நல்லா லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரட்டும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சாஃப்ரான் குங்குமப்பூவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி போடணுன்னு இல்லை. இது போடும்போது நமக்கு நல்ல கலரும் அந்த குங்குமப்பூவோட டேஸ்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு கொதிச்சதுக்கப்புறமா அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கம்பிப்பதெல்லாம் இருக்கக்கூடாது. லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அப்போது கையில் ஆயில் இல்லைன்னா நெய், நெய்யை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து, உங்களுக்கு சின்ன சின்ன சைஸ் உருண்டை வேணாலும் சரி, பெரிய பெரிய சைஸ் உருண்டை வேணாலும் சரி, நீங்கள் அதுக்கு தகுந்த உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல கிராக் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த கிராக் இல்லாமல் வந்தால் தான் நம்ம குலாப் ஜாமுன் உடையாமல் வரும். இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க, கிராக் இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைஸில் டிஃப்ரெண்ட்டாக நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். நம்ம ஒரு சைஸில் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது அது நல்லா ஜீராவில் ஊறி வரும்போது அது எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். சில பேருக்கு சின்னதாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு பெருசாக சாப்பிட பிடிக்கும். அதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் பிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் காய வைக்க வேணாம். லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம உருண்டையை போட ஆரம்பிக்கலாம். உருண்டையை போட்டதும் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். ஏன்னா அந்த ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக ஹீட்டே இல்லாமலும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுவே பொரிஞ்சு லைட்டாக மேலே வரும், லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் அந்த உருண்டை ஒரே சைடாக திரும்பி இருக்கும். நீங்கள் அதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த குலாப் ஜாமுன் கலர் வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கும், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக அவசரமாக எடுத்துட்டோம்னா உள்ளே நடுவில் வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ஜீராவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீராவும் கொஞ்சம் சூடாக இருக்கணும், உருண்டையும் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் ஊறும்போது கொஞ்சம் நல்லா டீப்பாக ஊறும். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சீக்கிரம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடாகவே நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு 20 மினிட்ஸில் ஊறின ஜாமுன் தான் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் ஒரு 2 hours 3 hours ஊற வச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி உடைச்சி பார்க்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள்.
ஒரு சைஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்னதாக பிடிச்சதுக்கும் பெருசாக பிடிச்சதுக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.